வாழ்க்கை கடினமாக இருக்கலாம். நாம் அனைவரும் கஷ்டங்கள், நிச்சயமற்ற தன்மை, பயம் ஆகியவற்றை சந்திக்கும் காலங்களை கடந்து செல்கிறோம். அத்தகைய தருணங்களில் யாராவது ஒருவர் நம்மை ஊக்குவிக்கவும், நமது நோக்கத்தையும் எதிர்காலத்தையும் நமக்கு நம்பிக்கையை அளிக்கும் வாக்குறுதிகளையும் நினைவுபடுத்தவும் வந்தால் அது அற்புதமாக இருக்காதா? 1 சாமுவேல் 23:15-18 இல் சவுல் மன்னனின் மகன் யோனத்தான் தனது நண்பன் தாவீதை தேடிச் செல்வதை பார்க்கிறோம். அப்போது தாவீது மிகவும் கடினமான சூழ்நிலையில் இருந்தான். சவுலால் வேட்டையாடப்பட்டு அவரது உயிருக்கு ஆபத்து இருந்தது. அவன் ஹோரேஷ் என்னும் இடத்தில் ஒளிந்து கொண்டிருந்தான். ஆனால் யோனத்தான் அவனை உயர்த்துவதற்காக அங்கு வருகிறான். சவுலின் மகனாக இருந்து அரியணைக்கு அடுத்தவராக இருக்கக்கூடிய யோனத்தான் தாவீதுடன் போட்டியிடவில்லை. மாறாக அவனை பாதுகாத்து ஊக்குவித்து அவனுக்கு அக்கறை காட்டுகிறான். சவுலின் தொடர்ச்சியான துரத்தலால் தாவீது சோர்ந்து வனாந்தரத்தில் வாழ்ந்து எதிர்காலம் பற்றிய பயத்திலும் பதற்றத்திலும் இருந்தான். ஆயினும் ஆச்சரியமாக யோனத்தான் அவனிடம் வந்து, பயப்படாதே, இஸ்ரவேலின் எதிர்கால மன்னனாக உன்னை ஆக்குவதற்கான கடவுளின் திட்டம் நிச்சயம் நிறைவேறும் என்று கூறுகிறான். யோனத்தானின் வார்த்தைகள் வெறும் தோளில் தட்டுதல் அல்ல, அவை தாவீதுக்கு கடவுளின் வாக்குறுதியை நினைவூட்டி எல்லா சவால்களையும் எதிர்கொள்ள உறுதியை அளித்தன. இயேசுவும் கடினமான சூழ்நிலைகளில் இருந்த மக்களுக்கு இதைச் செய்தார். அவர் அவர்களின் இதயங்களில் விசுவாசத்தின் வார்த்தைகளை விதைத்து அவர்களை பிரச்சனைகளுக்கு மேலாக உயர்த்தினார். நோயாளிகள், தொலைந்தவர்கள், குற்ற உணர்வால் நசுக்கப்பட்டவர்களை சந்தித்த போது இயேசு வெறும் ஆறுதல் மட்டும் அளிக்கவில்லை, அவர் அவர்களின் வாழ்க்கையில் நம்பிக்கையை சுவாசிக்கச் செய்தார். சிலுவையில் தமது சொந்த துன்பத்தின் நடுவிலும் அருகில் இருந்த திருடனை நோக்கி, இன்று நீ என்னுடன் பரதேசத்தில் இருப்பாய் என்று கூறி அந்த மனிதனின் இறுதி தருணங்களில் அவரது விசுவாசத்தை பலப்படுத்தினார். இயேசு மக்களின் வலியை ஒருபோதும் புறக்கணிக்கவில்லை. மாறாக அவர் அவர்களின் இதயங்களை வாழ்வாலும் நம்பிக்கையாலும் நிரப்பினார். இன்றும் அவர் நமக்கு அதையே செய்கிறார். நாம் போராடும் போதெல்லாம் இயேசுவின் வார்த்தைகள் நம்மை உயர்த்தி நாம் தனியாக இல்லை என்பதை நினைவூட்டி முன்னேறுவதற்கான பலத்தை அளிக்கின்றன. யோனத்தான் தாவீதை ஊக்குவித்தது போல நாமும் மற்றவர்களை ஊக்குவிக்க அழைக்கப்பட்டுள்ளோம். யாராவது ஒருவர் போராடுவதை பார்க்கும்போது கடவுளின் வாக்குறுதிகளை அவர்களுக்கு நினைவுபடுத்தலாம். பலம் தரும், விசுவாசத்தை விதைக்கும், மீண்டும் எழுந்து நிற்க உதவும் நண்பராக நாம் இருக்க முடியும். எனவே இன்று யாராவது ஒருவர் ஊக்கம் இழந்து தவிப்பதை பார்த்தால் இயேசு கிறிஸ்துவில் காணப்படும் நம்பிக்கையை அவர்களுடன் பகிர்ந்து அவர்களின் சிரமங்களை வெல்லும் விசுவாசத்தை கண்டறிய உதவலாம். இன்று இயேசு மூலமாக நாம் நமக்காக மட்டும் பலத்தை காணாமல் ஒரு சிறிய ஊக்கமும் விசுவாசமும் கொண்ட வார்த்தையால் ஒருவரின் பயத்தை நம்பிக்கையாகவும் பலவீனத்தை வெற்றியாகவும் மாற்றும் மனிதர்களாக மாறுவோம் என்பது என் நம்பிக்கை.